ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் கீர் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1 லிட்டர் பால், கட்டியான பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா காயிடும். இப்போ பால் பொங்கிடுச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கிளறி விட்டுக்கலாம், கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும். நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம். அது 1/4 லிட்டர் சுண்டுற வரைக்கும் நம்ம இதை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் சீவிட்டு நம்ம இதை திருவிக்கலாம். இப்போ பால் வந்து ஒரு சைடு அந்த சைடு எடுத்து வச்சுருக்கிறேன். அது நல்லா சுண்டிகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளார வந்து இந்த பக்கம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் நெய் இதில் ஊற்றிக்கிறேன். 8 முந்திரியை 2ஆக உடச்சி வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக பொரியட்டும். இப்போ நல்லா வறுந்துடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். துருவின கேரட்டை இந்த நெய்யில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நான் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கிறேன். பால் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம அரைச்ச கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டை வந்து நம்ம டைரெக்டாக போட வேணாம், ஏன்னா அதோடைய பச்சை வாசனை அடிக்கும். நம்ம நெய்யில் வதக்கிட்டு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஏலக்காவை தட்டி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 3/4 கப்பு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கேரட் கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய கேரட் கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.